ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஷ்டு போனியோட 27வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வெய்ஃபாக்கு தேங்க்ஸ் சொல்லிடு அப்படின்னு ராஜா நம்ம சாங்கு கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல சாங்க பார்த்து அந்த பொண்ணு கிட்ட அவ்வளோ நீ ஜாலியா இருக்க, என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னு ராஜா கேட்க ஆரம்பிக்க, இல்ல ராஜா வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சாங்கு சொல்றான். ஏன் அந்த பொண்ணு மேல உனக்கு அவ்வளோ அக்கறை இருக்கு, எங்க உன் கூட சேர்ந்துட்டா அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறியா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ, அவளை எதுக்காக நான் ஆபத்துல இழுத்து விடணும் அப்படின்னு சாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். பெரிய இளவரசி விஷயத்துல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான், அதுக்காக நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ராஜா கேட்க, இல்ல அது சரிப்பட்டு வராது, பாவம் அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு சாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். இது ஒரு பிளாஷ்பேக் இருக்கு போல. இங்க நம்ம வெய்ஃபா அந்த டான்சர் பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு புது ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்து ஒவ்வொன்னையும் டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கா. அதுல சில பொண்ணுங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு, சூச்சு போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறா. இவ்வளவு உனக்கு அழகு முக்கியமா, உடம்பு இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சூச்சு ஒரு பொண்ணு திட்ட ஆரம்பிக்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. வெய்ஃபா சொல்றா, உடம்பு மோசமா இருக்கு ஆனா அதுக்கு நான் மருந்து கொடுத்துட்டுறேங்கிறது தான் சூச்சு அப்படி சொல்றா, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த பொண்ணுங்க கிட்ட எல்லா கணக்கையும் வாங்கிட்டு சூச்சுவை கூட்டிட்டு வெளியே வரா. சூச்சு கிட்ட கொஞ்சம் பேசும்போது பார்த்து பேசேண்டி அப்படின்னு சொல்ல, நான் சொன்னதுல எதுவுமே பொய் இல்ல, எதுக்காக இந்த மேக்கப் போடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க எல்லாம் அவங்க உயிரையே இப்படி ஆபத்துல மாட்டிக்கணும், எதுக்கு அவ்வளவு கெட்ட பொருளை மூஞ்சில போடணும் அப்படின்னு இவ கேட்க ஆரம்பிக்க, எல்லாருக்கும் ஒன்ன மாதிரியே வாழ்க்கை கிடையாது, இந்த பொண்ணுங்க மேக்கப் போட்டாதான் நாளைக்கு நாளை கடத்த முடியும், அதனால அவங்களுக்கு உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணு, அவங்களுக்கு ஹெல்த்தையா மேக்கப் எப்படி பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணு, அது மட்டும் பாத்துக்கலாம் புரியுதா, நீயும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு கட்டிட்ட அப்படின்னா கண்டிப்பா நிறைய பொண்ணுங்க உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பாத்துக்க வருவாங்க, ஆனா இப்போதைக்கு நீ டாக்டரா இருக்கிறது உங்க வீட்டுக்கே தெரியாதுங்கிறதால கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அதை பத்தி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்ல, சூச்சு சரி ஓகே நானும் இந்த மருந்தையும் ட்ரை பண்றேன், என் பேச்சையும் கொஞ்சம் குறைச்சுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறா. ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பும் போது ஒரு 3-4 பேர் உள்ள போறாங்க, கையில எதையோ மறைச்சு வச்சுட்டு விறுவிறுன்னு உள்ள போயிட்டு இருக்காங்க. வெய்ஃபாக்கு இதை பார்த்ததும் டவுட் வருது, சூச்சு நீ கிளம்பு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு வெய்ஃபா மறுபடியும் உள்ள போறா. அந்த இடத்தோட மேனேஜர் பொண்ணை பார்த்து, இவங்க 4 பேர் வந்தாங்கல்ல அவங்கள முன்னாடியே பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல பார்த்தது இல்ல, ஒரு மாதிரி டென்ஷனா போறாங்கல்ல எனக்கு கூட தோணுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி மியூசிக்க மாத்த சொல்லுன்னு சொல்ல, உடனே அங்க போயிட்டு இருக்க மியூசிக்க மாத்துறாங்க. சாங்குக்கு புரிஞ்சிருது ராஜா ஆபத்து அப்படின்னு ராஜாவை நேரா கூட்டு போயிட்டு சீக்ரெட் டோர் அங்க ஒண்ணு இருக்கு, அது வழியா ராஜா வெளியே போயிடலாமா, அது வழியா ராஜாவை வெளியே அனுப்பிடுறான், இங்க யாருமே இல்லாம தான் டவுட் வந்துரும் அப்படின்னு. சாங்கோட ரூம்குள்ள ஆளுங்க வந்துடுறாங்க, வந்துட்டு வேகமா கட்டில யாரோ படுத்திருக்காங்க, அவங்கள அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ண சாங்கு பின்னாடி வந்துடுறான். சாங்கு சண்டை போட ஆரம்பிக்கிறான், அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். அந்த மேனேஜர் போல இருக்கால அவளும் வந்துடுறா, அது மட்டும் இல்லாம ராஜாவோட ஹெல்ப்பர் இருப்பான்ல அவனும் வந்துடுறான். ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் தான் மாட்டான், மத்த எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. அந்த மேனேஜர் பொண்ணு பார்த்துட்டு ரொம்ப குட்டி பையன் அப்படின்னு சொல்ல, இவனை கூட்டு போயிட்டு நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம சாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு சில பேர் அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப வர நம்ம வெய்ஃபா கையில கரண்டி வச்சுட்டு சண்டைக்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. மத்த எல்லாரையும் புடிச்சிடுறாங்க மயங்கி விழுந்தவங்க எல்லாம். அதுல போற சில பேரை பார்த்தா வெய்ஃபாக்கு ஞாபகம் வந்துருது, இவ கல்யாணம் ஆயிட்டு அந்த பழைய வீட்டுல இருக்கும் போது சாங்க கொல்றதுக்கு ஆளுங்க வந்தாங்கல்ல, அந்த ஆளுங்கள திறமையானவங்களை கண்டுபிடிச்சு சாங்க வேலைக்கு சேர்த்து வச்சிட்டு இருக்கான். இத பார்த்துட்டு வெய்ஃபா திருன்னு முழிக்க, எவ்வளவு நேரம் ஒளிஞ்சுட்டே நிக்க போற, வெளியே வா அப்படின்னு சாங்க கூப்பிட ஆரம்பிக்கிறான். பரவாயில்லையே ஆளுங்களெல்லாம் நல்லா வேலைக்கு சேர்த்துப்பீங்க போலயேன்னு வெய்ஃபா சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல வெய்ஃபா தான் எனக்கு சொன்னா, அதனாலதான் என்னால மியூசிக்க மாத்த முடிஞ்சது அப்படின்னு மேனேஜர் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, இங்க உங்க கூட சங்லான் இருந்தார் தானே, எப்படி அவர் திடீர்னு காணாம போனாரு, இங்க சீக்ரெட் ரூம் இருக்கா அப்படின்னு கேட்க சாங்க பதில் சொல்லாம சிரிச்சிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த மேனேஜர் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவ கையில அடிபட்டு சண்டை போடும் போது அதுல பாய்சன் இருந்திருக்கும் போல அப்படின்னு சாங்க சொல்றான். டாக்டர் வரதுக்குள்ள கண்டிப்பா நான் செத்து போயிருவேன், என்னை பத்தி கவலைப்படாதீங்கன்னு அவ சொல்ல ஆரம்பிக்க, ஆனா எனக்கு மருத்துவம் தெரியும் அப்படின்னு வெய்ஃபா வேகமா விஷம் ஏறாம கையில ஒரு கட்டு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எய்ட பார்க்க ஆரம்பிக்கிறா. டாக்டர் வராரு, அந்த பொண்ணை செக் பண்றாரு, மருந்து போட்டதெல்லாம் கரெக்டா இருக்குங்கிறதால விஷம் எந்த ஆர்கனுக்கும் பரவல, அதனால ஈஸியா அதை சரி பண்ணிடலாம், நல்ல வேலை பண்ணீங்கம்மா அப்படின்னு வெய்ஃபாவை பார்த்து சொல்றாரு. சாங்கு கிட்ட சங்லாங் எப்படி வெளியே போனாருன்னு வெய்ஃபா மறுபடியும் கேக்குறா. நான் உன்னை கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சாங் அவள அங்க இருந்து கூட்டிட்டே போயிடுறான். இங்க அடுத்த நாள் சாங்கு நல்லா வீட்டுல ஒய்யாரமா உட்காந்துட்டு இருக்க ராஜா மறுபடியும் பாக்குறதுக்கு வந்துடுறாரு. பரவாயில்ல நேத்து வந்து பெரிய ஆபத்தை சமாளிச்சுட்டு அப்படின்னு சாங்க பார்த்து சொல்ல, இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு, நீங்க இதெல்லாம் கவலையே பட வேண்டான்னு எல்லா விஷயத்தையும் தானே பண்ண மாதிரி சாங்க சிரிச்சிட்டு இருக்கான். பாத்தீங்களா ஒருவேளை இந்த டவுட் வந்துருச்சு போல யூச்சியோட அப்பாக்கு, என்ன கொல்றதுக்காக ஆள் அனுப்பினாலா இல்ல நீங்க அங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சு உங்களை கொல்றதுக்காக ஆள் அனுப்பியிருப்பானா, நீங்க அங்க இருப்பீங்கன்னு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ராஜா ஏற்கனவே கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. வெய்ஃபா கிட்ட போயிட்டு நீ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியாமே அப்படின்னு சங்லா அவங்களோட உருவத்திலேயே போயிட்டு, இந்த ஒயின் எல்லாம் உனக்கு, தங்கம் உனக்கு, வெள்ளி உனக்குன்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. அது எல்லாமே சாங்கு தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாருங்கிறதால மத்ததெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டோம், எனக்கு ஒயின்னா ரொம்ப பிடிக்கும், அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்லையே உனக்கு பாரு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் கடமைப்பட்டு
உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சாங்க சொல்லிட்டு இருக்கான். அம்மா நீங்க இங்க இருக்கீங்களே, உங்க ஒய்ஃப் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்க, என் ஒய்ஃப்க்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட ஜாலியா தனியா இருக்கதான் பிடிக்கும்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. வெய்ஃபா பாக்குறா, இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்கு போல, இந்தாங்க ஒயின் பாட்டில் புடிங்க குடிங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ராஜாவும் வெய்ஃபாவும் சேர்ந்து நல்லா குடிச்சு போதையில பேச ஆரம்பிக்க சாங்கு பக்கத்துலயே உட்காந்து ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு பாத்துட்டு இருக்கான். ராஜா சொல்றாரு, எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, அவளுக்கு என்னன்னா என்னோட கசின் ஒருத்தர் இருந்தா என் அண்ணன், அவனை தான் லவ் பண்ணா. ஆனா அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கறதால குடும்ப சூழ்நிலையால எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிருச்சு. நான் சின்ன வயசுல இருந்து அவளை பயங்கரமா லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கல, நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. எப்படியாவது அவன் மனசை நான் ஜெயிச்சு என்கிட்ட காதல விழ வைக்கணும் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்க. ரிலேஷன்ஷிப்னா காம்ப்ளிகேட்டா தான் இருக்கும். ஆனா நீங்க இவ்வளவு சின்சியரா அப்ரோச் பண்ணி கூட எதனால அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலன்னு யோசிச்சுட்டு வெய்ஃபா பாக்குறா. யூ சன்லாங், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேக்குறா. சாங்கு நடுவுல போய் தடுத்து நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா வெய்ஃபா இருக்கிற போதையில விடுற மாதிரி தெரியல. லவ் பண்ணனா எப்ப பாரு இந்த பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்க, என்னையா நடக்குறீங்க, நேரா அந்த பொண்ணு கூட போ, நிறைய கிஃப்ட் எனக்கு கொடுக்கறத விட்டுட்டு உன் பொண்டாட்டிக்கு கொடு, தைரியத்தை வரவழைச்சிட்டு பேசு. அப்படி பேசுற எந்த பையனையும் தான் எந்த ஒரு பொண்ணுக்கும் பிடிக்கும். இன்னும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாங்கு நடுவுல வந்து உட்காந்துட்டு இருக்கான். நீ ஏங்க இங்க உட்காந்துட்டு இருக்க, உனக்கு இவ்வளவு ஒரு மனசுல பாசம் வச்சிட்டு இருக்க ஒருத்தர் ஃப்ரெண்டா இருக்காருன்னு நினைக்கும் போது அதுவே எனக்கு ஷாக்கா தான் இருக்கு. நீயும் தான் இருக்கே, உனக்கு மனசே கிடையாது, மரக்கட்டதான் இருக்கு அப்படின்னு வெய்ஃபா நல்லா போதைய சாக்கா வச்சுட்டு யார் யாரெல்லாம் என்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி திட்டிட்டு இருக்கா. சாங்கு சிரிக்க ஆரம்பிக்கிறான். சாங்கும் ராஜாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க பாருடா, அவ சொன்னது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நான் சொல்றத மட்டும் கேளு. உனக்கு அவளுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் நான் தங்கம் மட்டும் கொண்டு வந்தப்ப வைன் தான் அவளுக்கு பிடிக்கும்னு வைன் ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொன்னேன். அதையே நீயே கொடுக்கலாம்ல, உன் மனசுக்குள்ள இவ்வளவு ரொமான்ஸ் இருக்குன்னு வெளியே யாருக்கும் தெரியாமலே போயிட போகுதுன்னு சாங்கு கிட்ட ராஜா சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு. ராஜா நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு தோணுது, வீட்டுல இருக்கும் போது தனியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு, நம்மளும் போய் யாரையாவது பாக்கணும்ல, என் ஒய்ஃபையே பாக்காட்டி என் மேல அவளுக்கு எப்படி ஆசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்ப ட்ரை பண்றாரு. மத்தவங்க எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. ராஜா, இது நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் உங்க ஒய்ஃப் இங்க இல்ல, குதிரை போட்டி நடக்குது அப்படிங்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்றதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா குதிரை கிரவுண்ட்ல இன்னொரு ஆளை காட்டுறாங்க. யூச்சி கிட்ட போயிட்டு வெய்ஃபா கிட்ட மறுபடியும் இந்த லூஷு போயிருக்காரு. அவர் என்ன பண்றதுன்னு கேட்க உடனே பாக்குறா யூச்சி அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடய குதிரையை எடுக்க ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம வெய்ஃபாவோட கலைக்கு யூச்சியோட ஆளுங்க சில பேர் வந்துடுறாங்க. இளவரசி உங்களை உடனே கூப்பிட்டாங்க, குதிரை பிராக்டிஸ் பண்ற இடத்துல இருந்துட்டு இருக்காங்க, உடனே வந்து உங்க மேக்கப் ஐட்டம்ல எல்லாம் காட்டணுமா அப்படின்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. அதுக்கு எதுக்குங்க மிரட்டுற மாதிரி ஊரையே விரட்டி வச்சிருக்கீங்க, வெளியே மேக்கப் ஐட்டம் இளவரசிக்கு காட்டணும் அவ்வளவுதானே, நாங்களே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா மட்டும் அங்க இருந்து கிளம்புறா. நானும் வரேன் அப்படின்னு ஃபூ சொல்ல, வேண்டாம் நீ கடையை பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வெய்ஃபா கிளம்ப ஆரம்பிக்கிறா. நேரா வெய்ஃபாவை கூட்டிட்டு அதே குதிரை கிரவுண்டுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. யூச்சியும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க. வேணும்னே விளையாடுற சாக்குல வெய்ஃபாவை சுத்தி குதிரையை வச்சு அப்படியே வட்டம் போட வைக்கிறாங்க. வெய்ஃபாக்கு லேசா பயமா தான் இருக்கு. வெய்ஃபா தலையிலேயே பால் அடிக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் விளையாட ஆரம்பிக்க வெய்ஃபா லேசா நடுங்கிக்கிட்டே நிக்க ஆரம்பிக்கிறா. வெய்ஃபாவை சுத்தி இந்த மத்த ஃப்ரெண்ட்ஸோட குதிரையெல்லாம் ஓடிட்டே இருக்கு. ஆனா வெய்ஃபா எதையும் கண்டுக்காம, இளவரசி என்ன கூப்பிட்டுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்த மேக்கப் ப்ராடக்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா எடுத்து காட்டிட்டு இருக்கா. இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு வெய்ஃபா மேல அப்படியே குதிரை ஏத்தி அடிக்கிற மாதிரி யூச்சி வந்துட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ராணி இப்பதான் முதல் தடவை காட்டுறாங்க. ராணி குதிரைக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க. அங்க ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பாக்கலாம் வாங்க அப்படின்னு ராணி அங்க இருந்து கிளம்புறா. இங்க வெய்ஃபாவை சுத்தி குதிரைங்க எல்லாம் போனாலும் அட்டாக் பண்ண வைக்கிறதுக்கு யூச்சி ட்ரை பண்ணாலும் ஆனா குதிரை வெய்ஃபா பக்கத்திலே போக மாட்டேங்குது. எல்லா குதிரையும் தெரிச்சிட்டு ஓடுது. என்ன நடக்குதுங்க அப்படின்னு யூச்சி வேகமா தலையில இருக்கிற பின்ன கழட்டி குதிரை மேலேயே குத்திடுறா. அந்த குதிரை அலறி அடிச்சுட்டு பொத்துன்னு அவளையே கீழே தள்ளி விட்டுருது. காலை ஓங்குறது யூச்சியோட வயிற்றிலே நல்லா மிதிச்சிருது. வெய்ஃபா காப்பாத்த போலான்னு ட்ரை பண்றதுக்குள்ள ராணி அங்க வந்து அந்த குதிரையை அட்டாக் பண்ணி கொண்டு தள்ளிட்டு யூச்சியை காப்பாத்துறா. டாக்டரை சீக்கிரமா கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபாவை ராணி திரும்ப பாக்குறா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உடனே வெய்ஃபா பாத்துட்டு இருக்கா, நான் இங்க மேக்கப் காட்டுறதுக்கு தான் வந்தேன், நான் எதுவும் பண்ணல ராணி, எனக்கு குதிரையே இங்க பிராக்டிஸே கிடையாது, என்னால அதை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல ராணி உடனே நீ என் கூட வாமா, நீ சாங்கோட வீட்ல இருந்து தானே வந்திருக்கன்னு கேட்க ஆமா அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. சாங்கு ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு மாதிரின்னு ராணி வேகமா வெய்ஃபாவை கூட்டு போயிடுறா. உள்ள போயிட்டு ரெண்டு பேரும் மரியாதையா உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து அடக்கமா உட்காந்துட்டு இருக்காங்க. வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் ராணி வெளியே அனுப்பிடுறா. அவங்க எல்லாம் போயிட்டாங்கிறதால ஃப்ரீயா உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்ல, நீங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா உட்காந்துட்டு இருக்கீங்க ராணி, நீங்களும் ஃப்ரீயா உட்காந்துக்கோங்க அப்படின்னு வெய்ஃபா சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த ரெண்டு பேரும் தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. ராணியோட ரூம்ல இருக்கிற செடி எல்லாம் பார்த்து பயங்கரமா வெய்ஃபா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. ராணிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. எல்லாருமே வந்துட்டு ராணிங்க எல்லாம் ரொம்ப மோசமா இருப்பாங்க, கோபத்தோட இருப்பாங்க நினைப்பாங்க. நீங்க ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க, அது எதனால, நான் சாங்கோட வீட்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல அதனாலயா அப்படின்னு வெய்ஃபா கேட்க, ஒருத்தங்களுக்கும் நான் ஒவ்வொரு மாதிரி தெரிவேன், நீ ரொம்ப கைண்டான ஆளா இருக்க, தைரியமான ஆளா இருக்கங்கவும் உனக்கு தைரியமா தெரியுறேன் போல, கைண்டா தெரியுறேன் போல அப்படின்னு ராணி சொல்றா.
சொல்றாங்க. அங்க மருந்து வருது, ராணி குடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. வைஃபா சொல்றா, இங்க ராஜ வைத்தியர் வருவாரு, அவரோட மருந்தை என்னால சரி பண்ண முடியாது, ஆனா அதுல எவ்வளவு ரொம்ப கசப்பான இன்கிரிடியன்ட் இருக்கோ அதுக்கு பதிலா வேற ஏதாவது இன்கிரிடியன்ட் மாத்தி ராணியால ஈஸியா குடிக்கிற மாதிரி என்னால பண்ண முடியும்னு சொல்ல, பரவாயில்லையே உனக்கு அந்த திறமையும் இருக்கா அப்படின்னு ராணி ஹாப்பி ஆயிடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் யூச்சிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. டாக்டர் செக்அப் பண்றாங்க. யூச்சியோட அப்பா அங்க வந்துடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, குதிரை வயித்துல மிதிச்சிருச்சு, நிறைய ரத்தம் போயிடுச்சு, ஆனா என்ன இதுக்கும் மேல உங்க யூச்சிக்கு குழந்தை பிறக்காது, உயிரை காப்பாத்திட்டேன்னு டாக்டர் சொல்ல, யூச்சியோட அப்பா கண்டபடி கத்த ஆரம்பிக்கிறாரு. எதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. உடனே விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா யூச்சியோட அப்பாக்கு செம்ம கோவம் வருது. நேரா சாங்கோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அவனோட அடிமை பண்ண வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு, சாங்க ஆனா அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட, சாங்கு பக்கத்துல தான் இருந்துட்டு இருக்கான். என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அங்க அந்த யூச்சியோட அப்பாவோட அசிஸ்டன்ட் போய் தேடிட்டுலாம் வந்திருக்காரு. வெய்ஃபா அந்த வீட்டுல காணோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே, வெய்ஃபா எங்க அப்படின்னு கேட்க, வெய்ஃபாவா அவ ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வெளியூருக்கு போயிருக்கா அப்படின்னு சாங்க சொல்றான். இதுக்காக அந்த பொண்ணை காப்பாத்திட்டே இருக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல அப்படின்னு யூச்சியோட அப்பா சொல்ல, நான் ஒண்ணுமே நினைக்கல, அந்த பொண்ணு மேல எனக்கு அப்பையில இருந்தே ஒரு ஆசை இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணி துணை மனைவியா வீட்டுல வச்சுக்கலாம் நினைச்சேன், அதுல நல்ல காசு வேற சம்பாதிப்பா, மத்தபடி வேற எதுவும் இல்லன்னு சொல்ல, அதை விட ஒரு அழகான ஒரு பொண்ணை கொடுக்குறேன், அந்த பொண்ணை நீ விட்டுருவியா அப்படின்னு கேட்க சாங்கு பாக்குறான். கண்டிப்பா அழகான பொண்ணை கொடுங்க, நான் அந்த பொண்ணை விட்டுறேன், அது மட்டும் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற விஷயம் தெரிஞ்சு ராஜா எனக்கு ஆல்ரெடி கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டாரு, அதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சாங்கு, ஏற்கனவே எனக்கும் வெய்ஃபாக்கும் கல்யாணம் ஆக போகுது, அது ராஜாக்கு தெரியும் வர சொல்லிக்கிட்டு இருக்கான். யூச்சியோட அப்பா பார்த்துட்டு, ராஜா உன்ன சொந்த தம்பி மாதிரி பாத்துட்டு இருக்கான், அதனால உன் மேல அதிகமா பாசம் வச்சுட்டு இருப்பான், இருக்கிறதுலயே அழகான பொண்ணுங்க நிறைய பேரை காட்டுறேன், அதுல உனக்கு வேற யார் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோ, ஆனா அந்த வெய்ஃபா எனக்கு வேணும், அவளை ஏன் கிட்ட விட்டுரு அப்படின்னு யூச்சியோட அப்பா சொல்ல, அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.